என்ன தூக்கம் வரலையா? தூங்காமல் எதையும் நினச்சிட்டு இருக்கீங்க போல். ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாதீங்க, அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா நான் கூட அப்படிதாங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் பர்சன் நான்லாம். சரிங்களா? அனுபவப்பட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இது எல்லாருக்கும் சேர்த்து தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேஷன், லவ்வர்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து தாங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா? அது வந்து டோட்டலாக வேஸ்ட்டு. நம்மளுடைய டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, ஆல் டோட்டலி வேஸ்ட்டுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுறது நீங்களாக தாங்க இருப்பீங்க. ஃபோர்ஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள், ஏதோ பழகின பாவத்துக்கு, அவங்க மேலே பாசம் வச்ச பாவத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் அதே லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் உங்கள் மேலே தாங்க. சரிங்களா? இருக்கிறவங்க இருக்கட்டும், போகிறவங்க போயிட்டே இருக்கட்டும், அவ்வளோதான். விட்டு தள்ளுங்க, பூன்னு ஊதி சில்லாக விட்டுருங்க, அது பாட்டு போயிட்டே இருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ தான் போஸ்ட் பண்ணி வச்சாலும் அது போகிறது போயின்னு தாங்க இருக்கும். சரிங்களா? அது இருந்தாலும் வேஸ்ட்டு, ஒர்த் இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, எல்லாமே வேஸ்ட்டுங்க. டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். அப்படி ஒன்று இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க? அது இருந்தாலும் ஒர்த்து கிடையாதுங்க. ஆமாம், யூஸ் தர மாதிரி அது அந்த ஒரு பழைய கிரிப்னஸ் இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் போஸ்ட் பண்ணி இழுத்து இழுத்து வச்சாலும், ஆனால் பழைய மாதிரி இருந்த அதே பாசம், அதே அன்பு, அதே கேர் எல்லாமே இருக்குமா? இருக்காது. ஏதோ வேண்டாம் வெறுப்பா கடமைக்குன்னு இருப்பாங்கங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் அசிங்கப்படுவீங்க. இன்னொரு விஷயங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணுங்க. லைஃப்பில் நம்ம எதையோ கற்றுக்குறோம், ஆனால் நம்ம எமோஷ்னலை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை எடுத்துன்னு போய் கண்ட இடத்துல போட்டு அதனால் நம்ம அசிங்கப்பட்டு தேவையா? எங்கே போடணுமோ அங்கே போடுங்க. சரிங்களா? நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குங்க. அதுக்காக வந்துட்டு எல்லாமே அப்படின்னு பார்த்தா ஆகுமாங்க? புரியுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது ஆனால் வந்து ஒரு விஷயங்க, இந்த மாதிரி வீடியோ போகிறதுனால நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, எங்கேயோ வந்துட்டு அடிப்பட்டுக்கு போல், ஏதோ அனுபவம் போல் அப்படின்ட்டு. ஏங்க, லவ் பண்ண தான் வந்து இப்படிலாம் இருக்கணுமா என்னங்க? நமக்கு சொந்தக்காரங்க இல்லையா? நம்ம ஃபேமிலி இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இவங்க மூலியமெல்லாம் நமக்கு அனுபவம் கிடைச்சிருக்காதாங்க? அதுக்கு தாங்க டோட்டலாக எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. இஷ்டம் தான் அவங்களே இருப்பாங்க, பிடிக்கலையா போகிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்மளுடைய இது வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, போயா போயிட்டே இரு. அவங்களே இப்போ சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் நம்மளால இருக்க முடியாதா? கண்டிப்பாக முடியுங்க. ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்புறம் உங்களுக்கே புரியும். சரிங்களா? முக்கியமாங்க, போஸ்ட் பண்ணி யாரையும் வச்சுக்காதீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா போய் தூங்குங்க.